அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக அரசு ஒரு மாதத்தை நிறைவு செய்துள்ளது. இந்த தருணத்திலே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு 2 கோரிக்கைகளை நான் வைக்க விரும்புகிறேன். முதல் கோரிக்கை, இந்த மண்ணு தான் திரு விஜய் அவர்களை இன்றைக்கு கோட்டையிலேயே அமர்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் திரு விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தனர். அப்போது இருந்த அரசு போதுமான பாதுகாப்பு வழங்காததன் காரணமாக திரு விஜய் அவர்களால் சம்பவம் நடந்த இடத்தை கரூரில் பார்வையிட முடியவில்லை. உறவினர்களையும் பிள்ளைகளையும் உற்றாரையும் இழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் சொல்லக்கூட அன்று பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவியதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை மகாபலிபுரத்திற்கு வரச் செய்து ஆறுதல் அளித்தார். இன்றைக்கு தவேக தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், மத்திய அரசு அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. மாநில அரசின் கோர்சல் சிஐடி அவருக்கு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. முதல்வராக பதவியேற்றதும் முதல் வேளையாக அவர் கரூரிலே வந்து அந்த உயிரிழந்த மக்களின் படத்துக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று நான் எதிர்பார்த்தேன். நடக்கவில்லை. இப்போதாவது முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து, அந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை இங்கே சந்திக்க வேண்டும், சந்தித்து ஆறுதல் தர வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பான செயல் என்று நான் கருதுகிறேன். முதல்வர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் அதை வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்னுடைய 2வது கோரிக்கை, கடந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்கென்றே தமிழகத்தில் சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தது. ஒரு மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடத்தணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அவர்களின் அனுமதியை தர வேண்டும். அதுதான் அந்த சிபிஐயோட சார்ட்டரான டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோட பேஸு. மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அரசும் சிபிஐ வழக்கு விசாரணை செய்வதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்திருந்தது. இப்போது பிஜேபி அரசு பதவியேற்றதும் முதல் வேளையாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை அங்கே பிஜேபி அரசு பிறப்பித்துள்ளது. அதே போல தமிழகத்திலும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், திருச்சி ஏர்போர்ட் இருக்குது, மதுரை ஏர்போர்ட் இருக்குது, இதுபோல் ஏராளமான மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. மாநில அரசு அலுவலகங்களிலே எப்படி லஞ்சமும் ஊழலும் புரையோடி போய் இருக்கிறதோ, இதே போல் மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஊழல் புரையோடி போயிருக்கிறது. எனக்கு தெரிந்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களையும் தங்கத்தையும் வாங்கி வந்த பலர் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு சட்டபூர்வமாக ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி கேட்குறாரு. நான் சொல்கிறது திருச்சி விமான நிலையத்தில். கேட்கும்போது அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி அநியாயமான ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கேட்கிறார். கேட்கும்போது அவர் என்ன அணுகினார், இந்த மாதிரி இந்த கஸ்டம்ஸ் அதிகாரி இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னவென்றால், அவர் நேரடியாக சென்று சிபிஐயிடம் புகார் அளித்தால் கூட சிபிஐ அதிகாரிகள் கையறு நிலையில் இருந்தார்கள். அவங்களால அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. கண்ணு முன்னாடி கஸ்டம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல் மத்திய அரசு அலுவலகங்களில் ஊழல் புரையோடி போயிருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்தை வைத்து சிபிஐ வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை திமுக அரசு ரத்து செய்திருந்தது. இதெல்லாம் முதல்வரோட கவனத்திற்கு இதெல்லாம் சென்றிருக்காது. உடன் இருக்கக்கூடிய ஆலோசகர்களும் மரியாதைக்குரிய அதிகாரிகளும் முதல்வரிடத்திலே இதை
எடுத்து சொல்லி இந்த அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும். இதே போல அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியது. என்ன கடிதம் என்றால், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்று, அமலாக்கத்துறைக்கென்று ஒரு நோடல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்றது. அந்த நோடல் ஆஃபீஸரோட பர்பஸ் என்னென்னா, இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், உங்களில் பலருக்கு இது தெரியும். அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் விசாரணை நடத்த முடியும். அமலாக்கத்துறை நேரடியாக எஃப்ஐஆர் போட முடியாது. ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா அந்த எஃப்ஐஆரில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்திருக்கான்றதை மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எதில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்றத அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸுக்கிட்டேருந்து எஃப்ஐஆர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த நோடல் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோடல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்ட்டு அமலாக்கத்துறை அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பிறகு 2-3 நினைவூட்டு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழல் பெருச்சாளிகளை காப்பாற்றுவதற்கென்றே நடந்த அரசு திமுக அரசு. ஏன்னா இவங்களே நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்க கட்சிக்காரங்க பூரா 3/4 பேர் உள்ளே இருப்பாங்க, மகனே உள்ளே இருப்பார். அதனால் அந்த நோடல் ஆஃபீஸரை நியமிக்கவே இல்லை. இன்னொன்று, இந்த நோடல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறது தமிழக அரசுக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். FATF என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்பது ஒரு சர்வதேச அமைப்பு. இந்தியா அதில் ஒரு உறுப்பு நாடு. உறுப்பு நாடாக இந்தியா கையெழுத்து போட்டுவிட்டு இந்த நோடல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். தென்னிந்தியாவிலே 5 மாநிலங்களில் இந்த நோடல் ஆஃபீஸரை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான நோடல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழக அரசு மட்டும்தான் என்பதை முதல்வர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கரூரில் இருந்து முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆட்சி மாறிடுச்சு, இன்னமும் டெய்லி கோர்ட்டு காவல் நிலையம் போயிட்டே இருக்கீங்க. இந்த ஆட்சியிலும் உங்களை அலைய விடுறாங்க. கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் முடிவுக்கு வந்து விடாது. ஆனால் அரசு நினைத்தால் இந்த வழக்குகளை முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முடியும், நிச்சயமாக முடியும். என் வாழ்க்கையே போராட்டம் சார். நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீதிமன்றங்கள் மட்டும்தான் எனக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு. எந்த அரசும் எனக்கு உதவியதில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்ட ட்வீட்டுக்காக அதிமுக அரசில் பதிவு செய்த வழக்கை திமுக அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுச்சு. இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் மூலமாக தான் எனக்கு ரிலீஃப் வந்திருக்கு. என்ன விடுங்க, நான் ஒரு பத்திரிகையாளன், வெளியே நிற்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தேசிய செய்தி தொடர்பாளர் எனது அருமை நண்பர் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த அரசை எதிர்த்து பேசினோம் என்பதற்காக ஃபெலிக்ஸ் மீது இன்னும் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் யூடியூப்பில் ஒரு கேள்வி கேட்டதுக்காக ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் இருந்த 6 விலை உயர்ந்த வீடியோ கேமராக்கள், இது போன்ற விலை உயர்ந்த கேமரா தான் இது, பேனசோனிக் கேமராக்கள், மேக் எடிட்டிங் சிஸ்டம், அவரோட லேப்டாப்பு அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு இன்னமும் அவரால் அதை பெற முடியவில்லை. அவரை டெல்லியிலேருந்து ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரல. டெல்லியிலேருந்து 2 காவல்துறை அதிகாரிகள் அவரை கடத்தி ட்ரெயினில் செகண்ட் கிளாஸில் கழிவறை அருகே அமர்த்தி வைத்து அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி அவரை அழைத்து வந்த அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ். அந்த வருண்குமார் ஐபிஎஸ் தான் இன்றைக்கி சிபிசிஐடியில் உட்காந்து ஹார்ட் டிஸ்க் திருட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இங்கே கரூருக்கு வந்து நான் பேசி கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரோடும் பாதிக்கப்பட்டவரோடும் நின்று குரல் கொடுத்ததற்காக வழக்கறிஞர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா ஸ்டேஜ்னு கேட்டேன். இன்னும் எல்லாம் பெண்டிங்காக இருக்குன்றாங்க. வக்கீல் அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த உயிரை பறி கொடுத்தவங்க வந்து, இல்லைங்க இது திமுகவோட சதின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, போலீஸ் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஃபேமிலி பேசுகிறாங்க. இந்த வழக்கறிஞர் அவங்க கூட நிற்கிறாரு. அந்த வழக்கறிஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வழக்கறிஞர் மீது இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்போது இந்த கரூர் சம்பவம் திமுகவின் கவனக்குறைவு, திமுக அரசின் பாதுகாப்பு குறைபாட்டினால் நடந்தது என்று சமூக வலைத்தளங்களில் எழுதியவர்கள், பேசியவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. எனது நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு
அவர் கைது செய்யப்படாமல் ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு அந்த சம்பவத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இன்னமும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை. இதையும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது, தெரிந்திருக்க நியாயமில்லை. என்ன காரணம்னா ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு 1000 வேலைகள் இருக்கும், எல்லாவற்றையும் அவரால் கவனிக்க முடியாது. ஆலோசகர்கள்னு இருக்கக்கூடிய அந்த அரை டஜன் பேரும் இந்த அரசு நியமித்துள்ள அதிகாரிகளும் தான் இதை முதல்வருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதல்வர் எங்கள் கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் மேலே திமுக போட்ட பொய் வழக்க ரத்து பண்ணாதீங்க, நடத்துட்டோம், அவர் போட்டுங்க ஜெயிலுக்குலாம் முதல்வர் சொல்ல போகிறதில்ல. கூட இருக்கிற அந்த அதிகாரிகள் தான் இதெல்லாம் ப்ரையாரிட்டி. அவர் திரு ஃபெலிக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான்லாம் திரு தாவேக தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் அவரது மகளும் வெளிப்படையாக பிரச்சாரமே செய்தார்கள். தாவேக தான் வர வேண்டும், எங்கள் தலைவர் என்றே ஃபெலிக்ஸ் பேசினார். அவர் இன்னும் 20 கேஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ட்ரையலுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார்னா அப்புறம் நீங்கள் யாருக்காக தான் உதவி பண்ண போகிறீங்க? அதனால் முதல்வர் அவர்கள் தலையிடுவார் என்று நம்புகிறேன். அரசுகள் அவ்வளவு எளிதில் வீழ்ந்து விடாது. அதிகாரம் அந்த அரசுகளை நீடிக்க வைக்கும் தன்மை படைத்தது. அதெல்லாம் மீறி எதிர்க்கட்சிகள் வீழ்த்துறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ஸோ வேகமாக அரசியல் சூழ்நிலைகள்லாம் மாறினாலும் கூட இந்த அரசு நீடிக்கும் என்றே எனக்கு தோன்றுகிறது. இடைத்தேர்தல் வருது, இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய நிலையில் திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஸோ இந்த ஆட்சி மீது இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் எல்லாம் இன்னும் வரவில்லை. அதனால் ஆட்சி ஏன் விழப்போகுது? சார், நீங்கள் உங்கள் வீட்டில் சாக்கடை ஊற்றும் போதும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் நேற்று விமர்சனம் பண்ணீங்க. அதை நன்றி கட்டத்தனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து உங்கள் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் அப்படின்ட்டு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஒரு சக மனுஷன் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. ஒரு சக மனிதனாக இன்னொரு சக மனிதனோட வீட்டில் சாக்கடை எடுத்து ஊற்றுனா ஒரு மனுஷனாக நீங்கள் கண்டிப்பீங்களா மாட்டிங்களா? சொல்லுங்கள், கண்டிக்கணுமா வேணாமா? ஒரு சக மனுஷனாகவே நீங்கள் கண்டிக்கணும். ஒரு மக்கள் தலைவராக, அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கும்போது கண்டிக்கிறது உங்கள் கடமை இல்லையா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் நடந்தது என்பதற்காக, அதை திரு எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார் என்பதற்காக அவர் உயிரோடு இருக்கும் வரை நான் அவருக்கு அடிமையாக விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க, என்னோட விசுவாசம், என்னோட ஆதரவு, நான் உழைப்பது, நான் வாழ்வது மக்களுக்காக. 2011 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதினேன். அப்போது நான் எழுத்தாளர், எழுதினேன். 2016 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி எழுதினேன். 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினேன். அப்போ யூடியூப்லாம் வந்துருச்சு. 2026 திமுக ஒழிய வேண்டும் என்று பேசினேன். அன்றைக்கி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் பேசினேன். ஏன் பேசினேன் என்றால், தமிழக வெற்றி கழகம் 2 வருட கட்சி. இந்த கட்சி வாக்குகளை பிரிப்பதால் தப்பித்தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிடப் போகிறதே, அது தமிழகம் தாங்காது என்பதனால் நான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நான் விரும்பினேன். மக்கள் திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்களை ஆளக்கூடாது என்று முடிவெடுத்த போது அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது நன்றி கெட்டத்தனம் என்று அவர் நினைப்பார் என்றால், தலைவராக இருப்பதற்கே அவர் தகுதியற்றவர் என்று தான் பொருள். இன்றைக்கி நீங்கள் குறிப்பிட்டீங்க அதிமுக தொண்டர்கள் இப்படி பேசுகிறாங்க, எழுதுகிறாங்கன்னு. இப்படி பேசுபவர்கள் அதிமுக தொண்டர்கள் அல்ல. எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமை போடுங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி நடத்துறதுக்கு அந்த பிரமணியா டீமை திருப்பி பணம் கொடுத்து நியமித்து அவர்கள்தான் சமூக வலைத்தளங்களில் எழுதுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள், இப்படி கருத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்னோடய விசுவாசம் அவர் எடப்பாடிக்கு நான் காலம் பூரா நன்றியோடு இருக்கணும்லாம் இல்லை, அது அவரோட கடமை இல்லையாங்க. இன்னொன்று, இதை கண்டித்து பேசுவதனால் அவருக்கு பலனா எனக்கு பலனா? கண்டித்ததால் அவர் பலனடைந்தார், மக்கள் அதை வரவேற்றனர். அதனால் நான் அவருக்கு நன்றியோடு இருக்கணுன்றதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம். சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல்லாம் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இன்னைக்கு விசாரணைக்கு தொடங்கியிருக்காங்க.
எப்படி இல்லை புரியல, நீங்கள் எந்த கேஸில்? இல்லை, சிபிஐ இது வரைக்கும் குற்றப்பத்திரிகை எதுவுமே தாக்கல் செய்யவில்லை. சிபிஐ இதுவரை இடைக்கால அறிக்கை தான் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இடைக்கால அறிக்கை, அது குற்றப்பத்திரிகையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. 5 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த விசாரணை இறுதியாக இதுதான் எங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்டுன்னு அவங்க ஃபைல் பண்ணுற வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வில் கண்டினியூ. இல்லை, இந்த அரசாங்கத்துலேயும் யூடியூப்பில் 2 பத்திரிகையாளர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எழுதலாம் என்று சட்டம் கூறவில்லை. பேச்சு சுதந்திரத்தை வழங்கும் ஆர்டிகல் 19(1)A, ஆர்டிகல் 19(2)ல் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று ஒன்று வைத்திருக்கிறது. சில கட்டுப்பாடுகளுக்கு உள்ளதான் நீங்கள் பேசணும். அப்படி இருக்கையில் சில வரம்பு மீறி பேசும்போது சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும். ஆனால் கைது முக்கியமானது தான் நீங்கள் கவனிக்கணும். இதில் இப்போ நான் இப்போ இந்த பேசுகிறேன் ப்ரெஸ் மீட்டில், இப்போ நான் ஏதோ ஒன்று தப்பாக பேசிட்டேன்னா இதுக்காக என் மீது வழக்கு பதிவு செய்யலாம்னா செய்யலாம். வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சீங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கை எதிர்கொள்ளணும். இதுதான் முறை. என்னை எதுக்கு கைது பண்ண? இப்போ நான் பேசுனதை மறுக்க முடியாது, இது சம்மந்தமான தடயங்களே அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது திரு மாரிதாஸ் அவர்களை கைது செய்தது தவறு. இந்த கைது தவறு என்பதை உணர்ந்து தான் நீதிமன்றமே விடுவிச்சிருக்கு. அவர் சொந்த ஜாமீனில் அவர் விடுவிச்சிருக்கு. அதனால் இது போல் நீங்கள் அவர் மாரிதாஸ் அவர்கள் ஏதோ தவறாக பேசியிருந்தாலும் அவர் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விமர்சகரை கைது செய்தால் திரு விஜய் அவர்களே குறிப்பிட்ட பாசிச அரசு என்று தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அப்படி தான் புரிந்து கொள்வார்கள். இது ஒரு தவறு, விஜய் அவர்கள் திருத்திக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். என் மீது போடப்பட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகளில் இது ஒரு வழக்கு. அதனால் இன்னைக்கு என் மீது குற்றச்சாட்டு புனைவு, சார்ஜஸ் ஃப்ரேம்டு, அதுக்காக நான் அந்த ப்ரொசீஜருக்காக பிரியாணி கடைக்காரரை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து என் அலுவலக ஊழியர் மூலமாக 7 லட்சம் ரூபாய் நான் பறித்ததாக அப்போது இங்கேருந்து அந்த டவுன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தான் போய் கேஸ் போட்டு 5 நாள் கஸ்டடி எடுத்து அதில் சார்ஜ் ஷீட் வர போடுறாங்க. அதனால் அந்த வழக்குக்காக நான் இன்றைக்கி வந்தேன். இல்லை, இன்னும் ஒரு கட்சி தொடங்கலை, ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கா, அதில் உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கட்சி தொடங்கி இது என்னுடைய கட்சி, இதுதான் என் கட்சியோட பேர், நான் இந்த 29 தேர்தலில் போட்டியிட போகிறேன் அல்லது 31 தேர்தலில் போட்டியிட போகிறேன், இதுதான் என் கொள்கை என்று அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு அவரை விமர்சனம் செய்யலாம். அவரது எனது நண்பர், அதனால் அவருடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் முயற்சிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து காவல் மரணத்துக்கும் காவல் சித்தரவதைக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்கீங்க. சிவகங்கை மானாமதியில் ஆகாஷ் கலிசன் சொல்லிட்டு ஒரு இளைஞரை காவலர் அடித்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 90 நாள் ஆச்சு. அவருடைய பாடியை வாங்காமல் இன்னமும் அவங்க பெற்றவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன் இந்த கட்சி ஏன் ஆக்ஷன் எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். புது டிஜிபி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் யாரை வேணாலும் சுடலாம், கையை காலை உடைக்கிறது தான் பெஸ்ட்டு போலீசிங் அப்படின்றதையே கடந்த கால ஆட்சியில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 ரவுடியை சுட்டோன்னா கொலை நின்றும், கொள்ளை நின்றும், பாலியல் வன்முறை நின்றுன்ட்டு ஒரு எண்ணத்தில் அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். எத்தனை என்கவுண்டர் நடந்துச்சு. நான் சிறைக்கு போகும்போது பார்த்தா மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரில, கையே காலை உடச்சிட்டு அனுப்புவாங்க. டாய்லெட் எப்படிங்க போவான் அவன்? ஜெயிலில் என்ன வெஸ்டர்ன் டாய்லெட்டாக வச்சுருப்பாங்க? கஷ்டமாக இருக்கும். அவன் டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கெலாம் கூட எவனாவது ஒரு கைதி ஹெல்ப் பண்ணுவான். அவன் கொடும் குற்றத்தை நான் புரிஞ்சுருக்கலாம். அந்த குற்றத்தை நான் மறுக்கலை, அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பலை. அதே போல் காலை உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில் தான் அந்த ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அண்டு நீதிமன்றம் விரைவில் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது போன்ற வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த தவறை செய்தவர்கள். தயவு தாட்சியமின்றி முதல்வர் அவர்கள் இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டால் பொதுமக்களுக்கு முதல்வர் மீதும் இந்த அரசின் மீதுமான நன்மதிப்பு கூடும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து டிவிக்கு போயிட்டே இருக்காங்க. அதிமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக டிவி அப்படி கிடையாது. அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி ஒன்று கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றன. நீங்கள் வரலாறு நெடுக 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது.
அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தனது கட்சியை பலப்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் திமுகவையும் தாவேகவையும் வீழ்த்துவதற்கு ஒரு தலைவன் வேலை செய்ய வேண்டுமா, அல்லது யார் கட்சியை விட்டு வெளியேறினாலும் எனக்கு அது குறித்து கவலை இல்லை என்று கட்சியை நடத்த வேண்டுமா? நேற்று முன்னாள் அமைச்சரும் முன்னாள் துணை மேயருமான திரு பெஞ்சமின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று இணைந்ததை நாம் செய்திகளிலே பார்த்திருப்போம். இது ஒரு நல்ல உதாரணம்னு நான் நினைக்கிறேன். பெஞ்சமின் எம்எல்ஏ கூட கிடையாது, மதுரையில் தோத்துட்டார். அவரை மாவட்ட செயலர் பதவியை பறிச்சிட்டார். அவர் பெஞ்சமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன, நான் எம்எல்ஏ கூட இல்லை, அந்த 25 பேராவது அந்த பக்கத்து போய் தாவேக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க பதவியை பறிச்சிங்க, நான் என்னையா பண்ணேன், என்னை எதுக்கு நீக்கிறீங்கன்னு உடனடியாக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்தித்தார். அண்ணே பதவியை கொடுங்கண்ணேன்றாரு. கொடுக்க முடியாது உனக்கு பதவி என்று எதற்காக சொல்ல வேண்டும்? ஒரே காரணம், பெஞ்சமின் வேலுமணியின் ஆதரவாளர். நீ போயிட்டார், என்ன பண்ண போகிறீங்க? அவர் ஒரு பலம் வாய்ந்த சமூகத்தின் பிரதிநிதி. பெஞ்சமின் தலித் சமூகத்தின் பிரதிநிதி, பலம். இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை விரட்டி விட்டுருக்கீங்களே, என்ன நினைப்பாங்க? திமுக அரவணைக்கிறது அவர்களை. முன்னாள் அமைச்சருங்க, அவ்வளோ சொத்து வச்சுருக்காரு பெஞ்சமின், செலவு பண்ணுவார். அவர் எதுக்கு விரட்டி விட்டீங்க? உண்மையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது லால்குடி எம்எல்ஏ திருமதி லீமா ரோஸ் அவர்கள் மீது. ஏன் எடுக்கணுன்றதை சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு தமிழகத்திலே அவர் மகன் தொடங்கி இருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அனுதினமும் திருமதி லீமா ரோஸ் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கான நிர்வாகிகள் நியமனம் செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் ஆசை உள்ள பல பேர், முக்கிய பிரமுகர்கள் லீமா ரோஸ் அவர்களை சந்தித்து விட்டு எனக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க, அந்த போஸ்டிங் கொடுங்க என்று போஸ்டிங் நியமனங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக ஜீவா என்பவரை திருமதி லீமா ரோஸ் அவர்கள் நியமித்திருக்கிறார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா, பெஞ்சமின் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா? ஒரு கட்சி ஆரோக்கியமாக இருக்கணும்னு உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா அரவணைக்கணுங்க. 80களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜே அணி ஜானகி அணி என்று பிரிந்த போது செல்வி ஜெயலலிதாவை ஜானகி அணியில் இருந்தவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. காலஞ்சென்ற காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பேசியதை பொதுவெளியில் சொல்லவே முடியாது. மேடையில் பேசினார், தனியாக பேசல. இன்னைக்கு அதிமுக மகளிர் அணியில் இருக்காங்களே வளர்மதி, காது கூசம் விட்டுருங்க. அவ்வளோ பேரையும் மந்திரி ஆக்குனாரா இல்லையா? சபை உங்கள் காளிமுத்து 2001 சபாநாயகர் ஆக்குனாங்களா இல்லையா? ஜெயலலிதா விட நீங்கள் பெரியாளா சார்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ 25 பேரோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டீங்க. இங்கே உங்கள் ஊர் உதாரணத்தையே சொல்கிறேன். அண்ணன் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டீங்க. ரிசல்ட் வந்த 4ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் கட்சி ஆஃபீஸ்க்கு போகல, கரெக்டுங்களா? இப்போ அவருக்கு பதிலாக புதுசாக ஒரு மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன? கமலக்கண்ணன் ஒருத்தரை போட்டிருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் மீறி கமலக்கண்ணன் நீங்கள் அரசியல் செஞ்சிட முடியுமா? அதிமுக வளர்த்துற முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் தான் உள்ளூர் நண்பர்கள், சொல்லுங்கள், முடியுமா? அப்போ கட்சி என்ன ஆகுங்க? அப்போது கட்சி கரூர் மாவட்டத்தில் நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு கட்சி பதவியை திருப்பி கொடுக்க மாட்டேன், அவ்வளோதானே? இப்போ திருப்பி லீமா ரோஸுக்கு வரேன். இது எனக்கே தெரிந்தது, சர்வ வல்லமை படைத்த பொதுச் செயலாளருக்கு தெரியாமல் இருக்காது. ஏன் நடவடிக்கை எடுக்கலை? எடுப்பார்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். எடுக்க மாட்டார். ஏன்னு காரணத்தை நான் சொல்கிறேன். மார்ட்டினிடம் 300 கோடி வாங்கி இருக்கிறார். 300 கோடி என்ன ஆதாரம்னு கேட்பீங்க. 275 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக, வங்கி மூலமாக அதிமுக கணக்குக்கு சென்றிருக்கிறது. மறுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியை. 25 கோடி ரொக்கம், 275 கோடி மார்ட்டினோட அந்த கேமிங் ஃபியூச்சர் கேமிங் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வங்கி மூலமாக 275 கோடி தேர்தல் பத்திரங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறது. அது வெறும் லால்குடியில் சீட்டுக்காக கொடுத்த 275 கோடி அல்ல, ஆட்சிக்கு வந்தவொடனே லாட்டரியை திறந்து விடுறேன்னு சொல்லி வாங்கியது. தொட சொல்லுங்கள் லீமா ரோஸை. கட்சியை கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். நண்பரே, என்னை
அதிமுகவில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய ஒரு 2-3 வேட்பாளர்கள் சென்னையில் வீட்டில் வந்து பார்த்தாங்க. அண்ணே எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள், 18 கோடி செலவு பண்ணேன், அதில் 12 கோடி என் காசு, 6 கோடி வட்டிக்கு வாங்கினேன். சீட்டு கொடுக்கும்போது போய் அவரை பொதுச் செயலாளரை பார்த்தேன், எவ்வளோப்பா செலவு பண்ணுவேன்னு கேட்டார். நான் 10 செலவு பண்ணுவேன்னா 10 முதல்ல இப்போ கொடுத்தா தான் சீட்டுனாரு. தேர்தல் சமயத்தில் இந்த 10 ரூபா வரும்னாரு, தேர்தல் சமயத்தில் வரல. நான் போய் தேர்தல் சமயத்தில் இது கொடுங்கன்னு கேட்டேன், நீ மந்திரினாரு. எப்படி மந்திரியாக போகிறோமே சம்பாரிச்சிக்கலான்ட்டு வட்டிக்கு வாங்கி செலவு பண்ணேன். மாதம் 25 லட்ச ரூபா வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வழியை சொல்லுங்கண்ணே, தாவேக்கு போனால் சம்பாதிக்க முடியுமா என்று கேட்கிறார் அந்த நண்பர். அந்த 3 பேர் இந்த பஞ்சாயத்துக்கு தான் வந்தாங்க. அண்ணே நான் தாவேக்கு போகிறதா திமுகக்கு போகிறதா ஐடியா கொடுங்கன்ட்டு. நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னேன். இது போல் ஒவ்வொருவரும் கடனாளியாக இருப்பார்களா மாட்டார்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஒரே அதிமுக காசு கொடுத்துச்சு வாக்காளர்கள், கரெக்டுங்களா? காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே கட்சி தாவேக தான். வென்றவர்கள் தோற்றவர்கள் அத்தனை பேரும் திமுக எவ்வளோ கொடுத்தாங்களோ அது சரிசமாக கொடுத்தாங்க இல்லைங்களா? இங்கே கரூரில் இருக்கக்கூடிய 6 தொகுதியிலையும் அதிமுக வேட்பாளர்கள் பணம் கொடுத்தார்கள் இல்லைங்களா? எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க பணம்? இப்போ இன்றைக்கி யாரும் ஜெயிக்கல, கரெக்டுங்களா? எம்ஆர்வியை தவிர மற்றவர்கள் வெல்லவில்லை. அவங்க கதி என்னங்க? இந்த கட்சி நல்லா இருக்குது, நாளைக்கு நம்ம நல்லா இருப்போன்ற நம்பிக்கை தான் உங்கள் கூட இருப்பான். அந்த பெஞ்சமினோட பதவியை பறிச்சிங்களே, அவர் எம்எல்ஏ இல்லை, அவர் வந்து கெஞ்சுறாரு. அவருக்கு இந்த கட்சி பதவி கொடுத்தா என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அந்த சென்னை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன், அது என்ன பிரச்சனை? திரு எடப்பாடி பழனிசாமி, அவரது மைத்துனர் வெங்கடேஷ், மகன் மிதுன், இவர்கள் மட்டும் இருந்தால், மாப்பிள்ளை சதீஷ், இவர்கள் மட்டும் இருந்தால் கட்சியை நடத்திவிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். நான் திருச்சியிலே நேற்றைக்கு முன்தினம் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதையும், சபரீசனை சந்தித்ததையும், திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு தொலைபேசியில் பேசியதையும், 46 எம்எல்ஏங்க கிட்டையும் நம்ம ஆட்சி என்று சொன்னதையும் நான் சொன்னேன். இவர் இப்போது திமுகவோடு கூட்டணியில் இல்லை, எப்போதுமே திமுகவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறார். அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஸோ எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார், எப்போதுமே அவர் ரகசிய உடன்பாட்டில் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் லஞ்ச ஒழிப்புத்துறை முதலில் வழக்கு பதிவு செய்தது முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு கேஸே எம்ஆர்வி மேலே. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எம்ஆர்வி மீது சொத்து குவிப்பு வழக்கு, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு சி. விஜயபாஸ்கர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த கே.சி. வீரமணி மீது சொத்து குவிப்பு வழக்கு, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்.பி. வேலுமணி மீது 2 சொத்து குவிப்பு வழக்கு, 2 லஞ்ச ஊழல் வழக்கு, தங்கமணி மீது வழக்கு. இது போல் அதிமுகவில் 1 டசன் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஊழல் வழக்கு 1வது நிலுவையில் இருக்கிறதா? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கா சொல்லுங்கள்? எப்படி இல்லாமல் போகும்? அவர் வைத்திருந்த துறைகள் என்ன? பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அவருக்கு முதல்வர் பதவி கிடைத்ததே அந்த ரிசார்ட்டில் இருந்தாங்களே, அது எந்த ரிசார்ட்? இது கூவாத்தூர் ரிசார்ட்டில் எம்எல்ஏக்கள் தர்ம யுத்தத்துக்கு போக போகிறேன் என்று மிரட்டிய எம்எல்ஏக்களுக்கு தலா 3 கோடி இவர் உடனடியாக வழங்கியதால் தானே சசிகலா இவரை தேர்ந்தெடுத்து முதல்வராக்கினார். அப்படி இருக்கையில் இவர் மீது ஏன் ஒரே ஒரு வழக்கு கூட நிலுவையில் இல்லை? அப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தலைவர்கள், தளபதிகள் ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் திமுகவோடு ரகசிய உறவில் இருந்ததனால்தான் உங்களுக்கு திமுக நாங்கள் ஆதரவளிக்கிறோம், நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொல்கிறது இனிப்பாக இருந்தது. ஒரு உண்மையான அதிமுக காரன் திமுக ஆதரவு இல்லை. அதிமுக தோன்றியதே திமுக எதிர்க்கணுன்றதுக்காக தானுங்க. எம்ஜிஆர் 72ல் எதுக்குங்க இந்த கட்சியை தொடங்கினாரு? திமுகவை ஒழிக்கிறேன்றதுக்காக தொடங்கின கட்சி இது. அப்படிப்பட்ட கட்சியோடு சேர்ந்து நான் கூட்டணி அமைத்து நான் முதல்வராக வேண்டும், தமிழகத்தின் முதல் தலித் முதல்வரை கூட நான் ஆக விடமாட்டேன், நான் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஒரு சொல்கிறார் என்றால் இவர் எப்படி இந்த கட்சியை வாழ வைப்பார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், கொத்தா அதிமுகவில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் போகிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரே ஆப்ஷன் திமுகவா தாவேகவா? இது இருக்கட்டும். நான் இல்லைங்க, எல்லார்கிட்டையும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இளைஞர் அணி புது ரத்தத்தை பாய்ச்ச போகிறோம், நாங்கள் கட்சியை புதுப்பிக்க போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக இன்றைக்கி ஜெயிக்கிற நிலைமையில் இருக்கா சார்? நீங்கள் இப்போ அதிமுகவோட உறுப்பினர்னு வச்சுங்க, உங்களால் கவுன்சிலர் ஆக முடியுமா கரூரில் ஒரு இடத்துல? அப்போ நீங்கள் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும்? இந்த கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி மீது எழுப்புகிறார்கள். இதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை மீது கேள்வியாக எழுப்புகிறார்கள். இந்த கேள்வி தான் அவர் கேட்டார், நீங்கள் என்னங்க விசுவாசமாக இல்லை அப்படின்ட்டு. இந்த கேள்வியை தான் நானும் எழுப்புகிறேன். சரிங்களா? நன்றிங்க.